சனிக்கிழமை எல்லார் வீட்டு வாசலுக்கு முன்னாடியும் கரகமும், சாமியும் வரும்ன்னு சொல்லியிருந்தாங்க. நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேல கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு அர்ச்சனைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வீட்டு வாசலுக்கு முன்னாடி சாமி, கரகம்லாம் வரும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிறனால எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருந்தேன். நைட்டு 2 மணிக்கு கரகம் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி கரகம் கொண்டு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. குடத்துல மஞ்சள் கலந்து தண்ணி வச்சிருந்தேன். வந்ததுமே சாமிக்கு தண்ணிய ஊத்திட்டு, அப்படியே வரிசையா யார் வீட்லலாம் இந்த மாதிரி அர்ச்சனைக்கு வச்சிருக்கிறோமோ, அவங்க எல்லார் வீட்டுக்குமே இந்த கரகமும், சாமியும் போயிடுறாங்க. அப்படியே பின்னாடியே சாமியும் நம்ம வீட்டு வாசல் வரை வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம அர்ச்சனைக்கு வச்சிருந்த பொருளையும் சாமி முன்னாடி வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கியாச்சு. எனக்கு இந்த மாதிரி பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் வருஷம். நான் அதுவும் வீட்டுக்கு முன்னாடி சாமி வந்துச்சு அப்படின்றப்ப மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். நம்ம வீட்டு சைடு இருந்து சாமி போகும்போதே மணி 2:30 ஆயிருச்சு. இனி அடுத்து எல்லார் வீட்டு சைடுமே போயிட்டு காலையில 8 மணி ஆயிரும் சாமி கோவிலுக்கு போறதுக்கு. இந்த திருவிழா ஒவ்வொரு நாள் நடக்கிறதே எனக்கு புதுசா தான் இருக்கு.